கஷ்டம் அதிகமாக வந்தால் நகைச்சுவை மன்றங்களுக்கு எண்ணிக்கை பெருகும். நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என் இனிய நண்பர், நான் மிகவும் விரும்புகின்ற நண்பர் சொற்களான் ஏவி கிரி. மனுஷனுக்கு மனசு ரொம்ப சுத்தமான மனசு. அவர் என்ன கொள்கை என்னங்கிறதெல்லாம் நான் பெருசா பார்க்கறதில்லை. அவ்வளவு அன்புன்னு அன்பு. அவர் பேசுற பேச்சை கேட்க நமக்கெல்லாம் ஆனந்தமா இருக்கும். ஒரு பெரிய சாதனைங்க. பொதுவா நம்ம சமுதாயத்தில் குறிப்பா இளைஞர்கிட்ட ஒரு மனிதனுக்கு உடல்ல ஏதேனும் பலவீனம் இருக்குமானால் அதை பார்த்து கிண்டல் பண்றது, சிரிக்கிறதுங்கிறது ஒரு பழக்கம் இருக்கு. ராமனே கூனியை பார்த்து கிண்டல் பண்ணித்தானே பாவம் இவ்வளவு 14 வருஷம். வாயில பேசுறதுக்கு திக்குவாயா இருக்குமானால் பல பேர் அவரை பார்த்து சிரிப்பார்கள். ஆனால் இவர் பேச வந்து மற்றவரை சிரிக்க வைக்கின்றார் என்றால் அப்படியே மாறி போச்சு, நிலைமை மாறி போச்சு. இல்ல, அதுக்காகவே அவரை நாம் பாராட்ட வேண்டாம். அவருடைய கவிதைகள் எல்லாமே, கவிதைகள் சொல்லக்கூடிய கருத்து எதுவாக இருக்கட்டும், நச்சுன்னு முடிப்பார். இந்த ஐக்கூ கவிதைகள் எல்லாம் 2-3 வரில வருது, இவர் 10 வரி எழுதுவாரு. கடைசி வரி தான் முக்கியம், நெத்தடிப்பாங்கள அந்த மாதிரி கடைசி வரி அமையும். நான் பல கவிதைகளை பாராட்டி இருக்கேன் என்பது மாத்திரமல்ல, அவருடைய கவிதைகளை நான் ஆசிரியராக இருந்து நடத்தக்கூடிய ஒரே நாடு பத்திரிகையில மறுபதிப்பும் செய்திருக்கிறேன். ஆனா அவர் ஏதோ இந்த கடவுள் மறுப்பு, சாமியார்களை பற்றிலாம் கிண்டல்லாம் செஞ்சிருக்காங்களேன்னு ஒரு சில பேர் எல்லாம் கேட்கலாம். ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நான் வந்து ரொம்ப சீரியஸா பேசுறவங்கிறதுனால நகைச்சுவை மன்றத்தில் நகைச்சுவையா பேசினா கூட நீங்க சிரிக்க மாட்டீங்க. ஆனா சில பேர் நகைச்சுவைன்னு தீர்மானம் பண்ண பிறகு அவர் என்ன சொன்னாலும் நகைச்சுவை எடுத்துக்கிறதுனால அவர் கடவுள் மறுப்பு, சாமியார் பேட்டை தமாஷா ஜாலியா எழுதுறாரு. அதை நகைச்சுவை எடுத்துறாங்களே, யாரும் சீரியஸா அந்த கருத்து எடுத்துக்கிற. ஏன்னா அந்த கருத்து ஒண்ணுமே எடுபடலையே. அதை பேசி நாட்கள் எல்லாம் இப்ப கருப்பு சட்டை போட்டவங்க எல்லாம் இப்ப ஐயப்பனா மாறிட்டாங்க, சேப்பு போட்டவங்க எல்லாம் இப்ப ஆதிபராசக்தி போயிட்டாங்க. விதிவிலக்கா நம்ம சொல்கிறான் கிரி மாத்திரம் இருந்துட்டு இருக்காரு. இருக்கட்டும், தப்பு இல்லை. கடவுளை ஒருத்தர் ஏத்துக்கிறனால பாதிப்பு கடவுளுக்கு இல்லை, இவருக்கும் இல்லை. இவர் வாழ எப்படி இருந்தாலும் ஆண்டவன் இவரையும் வாழ வைப்பார். நான் நம்புகிற ஆண்டவன் சொற்களான் கிரியையும் சேர்த்துத்தான் அருள்பொழிவான நம்பிக்கை எனக்கு இருப்பது போல அவருக்கும் இருக்கிறது. நல்ல மனுஷன், ரொம்ப நல்லவர், ஆத்மார்த்தமா பழகக்கூடியவர், என் அன்புக்குரியவர். அதனால அவர் தான் சொல்லிட்டாரு, யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன் சொற்களான். அதனால அவர் அன்புக்காகத்தான் கட்டுப்பட்டு நான் இங்க வந்திருக்கின்றேன். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆபத்தே இங்கதான் இருக்கு. யாராவது ஒரு கூட்டத்தில் மற்றவர்கள் பேச இருக்கிற காரணத்தால் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் பேசிவிட்டு ஆரம்பிச்சான்னா அவந்தால் தான் அதிகமாக பேசுவேன். நீங்க கவனிச்சு பாருங்களேன். நீங்க நான் சுருக்கமாக முடித்துக்கிறேன்னு சொன்னா நம்பாதீங்க. அதுக்கு நேரடியாக பேசிவிட்டா ஒழுங்கா பேசி உட்கார்ந்துருவாங்க. முழுக்க முழுக்க நகைச்சுவைன்னா எனக்கு எப்படியா பழக்கம், அதெல்லாம் இல்லைங்க. நீங்க பேசுங்க. நீங்க தலைப்பு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? எந்த தலைப்பு கொடுத்தாலும் அதுல அவன் பேச போறது இல்லை. எதுக்காக தலைப்பு கொடுக்கணும்? ஒரு ஐரோப்பிய நாட்டில் யுத்தம் வந்தது. நான் ஐரோப்பிய நாடுன்னு சொன்னதுனால அந்த நாட்டில் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க. இந்த மதத்துக்கு சம்பந்தம் இல்லை, கதை அப்படிதான் இருக்கு. பண்டோரா போட்டு அறிவிக்கிறான், யுத்தம் வந்து விட்டது, 18 வயது மேற்பட்ட ஆண்கள் அத்தனை பேரும் யுத்தத்தில் வரத்துக்காக இந்த இடத்துக்கு வரணும்ட்டு. ஒரு பாதிரியார், இளைஞர், அவர் பாவம் ஏதோ மத போதனை பண்ணிட்டு இருக்கிறவர். அவர் எல்லாரும் சொன்னா என்னையும் கூப்பிட்டு அர்த்தம். அவன் நேரம் மன்னன்ட்ட போய், நான் ஒரு பாதிரியார், என்னையும் போய் யுத்தம் கூப்பிட்டான், எனக்கு துப்பாக்கி இப்படி பிடிக்கணுமா திருப்பி பிடிக்கணுமான்னு தெரியாது, நீ எப்படி பிடிச்சாலும் நாட்டுக்கு நன்மை நான் ஆண்டாள். அந்த மாதிரி நீ என்ன பேசினாலும் நல்லதுதான் நன்மைன்னு என்னை பார்த்து அவர் கூட்டுக்கு வந்திருக்காரு. ஆரம்பத்தில் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது நான் கூட பயந்து போயிட்டேன்.
தொலைக்காட்சி மூலமாக பிரபலமானவர்னு ஒன்று புக்கால் என்னத்தான் சொல்றாங்களோ என்ன இல்லை. எனக்கு அப்புறம் மிகச் சிறப்பாக பேசக்கூடிய, நானே அவருடைய பேச்சை விரும்பி கேட்கிற நபர் ராமலிங்கம். அவர் கூட வந்தாரு. நீங்க எனக்கு அப்புறம் பேசுங்க. நான் சொன்னேன், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன செஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்படின்னு, நீங்க சீக்கிரம் போயிடுவீங்களா? நீ போறவர்கள் நானும் இருப்பேன். கூட்டத்தை பத்தி பேசுறையா? அப்புறம் தான் நீங்க பிரபலமான நகைச்சுவை பேச்சாலும் தெரியும், நீங்க வந்து நின்னாலே சிரிப்பாங்க. அதனால அதுக்கப்புறம் நீங்களே பேசுங்கன்னு அவர் ஒத்துக்கிட்டார். நான் முழுக்க இருப்பேன்னு சொன்னதுனால. ஆனால் ஏற்கனவே சொல்லிட்டேன், தலைவர்னு அந்த ஒரு கஷ்டம் இருக்கு, வேற வழி இல்லையா, இருந்தாகணும். அதனால அடுத்து ஒரு பேசுவார், நல்லபடியாக பேசுவார். இந்த தொலைக்காட்சியை பற்றி சொன்னேனே பிரபலம்னு, சில வீட்டுக்கு நான் போவேன். பாவம் அந்த குழந்தை இருப்பான், பையன் ஸ்கூல்ல படிச்சிருப்பான். ஏய் யார் வந்திருக்க, திரும்பிட நீ யார் வந்திருக்க? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. டிவியில நீ பார்க்கல நீ? நான் சொல்வேன், அவன் மேல தப்பில்லை. அவன் டிஸ்கவரி சேனல் பார்க்கறான், லோகோ பார்க்கறான். நான் அதுக்கு வரல, இன்னும் வர ஆரம்பிக்க அனிமல் சேனலுக்குலாம் நான் போக ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்வேன். நான் அந்த மாதிரி நல்ல பிள்ளை என்ன அந்த மாதிரி தொலைக்காட்சி அறிமுகம்னு சொல்லல. அவங்க ரொம்ப மாறிட்டு இருக்கு நாடுகள் அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம மணிகண்டன் தான் பேசினார் நினைக்கிறேன். அதெல்லாம் மீண்டும் வருமானு ஒரு பட்டியல் கடகட கடகடன்னு சொல்றாருங்க. நம்ம இவர் கூட விவசாய ஒரு முறை சென்று வருவோம் கிராமத்துக்கு, இதுபோல் நாளைக்கு இருக்காதுன்னு என்ன ஒரு பல்லவியோட எங்க மலர்மகன் அவர் எழுதுறார், தொடர்ந்து எழுதுறார், கிராமங்கள்லாம் எப்படி மாறிட்டு இருக்குன்னு. நான் வெளிநாடுகளுக்கு அதிகமா போனதில்லை. முதல்ல மலேசியாவுக்கு என்ன கூப்பிட்டாங்க. அப்பவே அவர் கேட்டாங்க, இதுக்கு முன்னாடி எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்கன்னு. நான் தஞ்சாவூர் ஜில்லாக்காரன். நான் போனது ஒரத்த நாடு, பாப்பா நாடு, அப்புறம் செட்டி நாட்டுக்கு ஒரு நாள் போயிருக்கேன்னு சொன்னேன். என்ன சார் இப்போ கடல்கிழந்து நீங்க போனதே இல்லையா? நான் போயிருக்கேன், ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கேன் நான் சொன்னேன். இப்பதான் 2-3 நாடுகளுக்கு போயிருக்கேன். ஆனா இந்த அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல, குறிப்பா வாஷிங்டன் போன்ற நகரங்கள்லாம் சொல்றாங்க, எனக்கு தெரியாது, அங்க உள்ளுக்குள்ள மாடே வராதான். இப்பவே நம்ம ஜனங்களுக்கு எருமைப்பால் பசும்பால் தெரியாது. எங்களுக்குள்ள இப்ப கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு கப்பல். இது என்னன்னு கேட்டேன். இது ஆர்கானிக் பால் நாங்க. இது எருமைப்பால் பசும்பால்லாம் கிடையாது. இப்ப பாக்கெட் பால், குழாய்ப்பால், சைக்கிள் பால், ஆவின் பால், ஆரோக்கியா பால், அது போட்டோம். அந்த மாதிரி வாஷிங்டன்லயே வளர்ந்த ஒரு பையன் கோடை விடுமுறைக்கு அப்பா அம்மாவோட ஊருக்கு வந்துட்டான் கிராமத்துக்கு. அவர் சொன்னோன்னு ஞாபகம் வருது. வந்தா கிராமம் எல்லாம் அவனுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. மாட்டு வண்டிலாம் முதல்ல பார்க்கறான், எல்லாம் செய்யறான். காலையில அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்காக தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோட இவன் போகணும். இவன் 7 வயசு பையன் துரு ஓடி போய் முன்னாடி வண்டியில ஏறி உட்காண்டான். இவங்கெல்லாம் மெதுவா இறங்கி வரான். அங்கேருந்து கத்துறான், தாத்தா தாத்தா இந்த வண்டி ஓடாது. ஏண்டா? இப்பதான் டீசல்லாம் கொட்டி போச்சிருப்பான். மாடைய பார்த்தது இல்ல. மணிகண்டன் பார்த்தோம், அவர் பார்த்தோன்னு இல்லை, மணிகண்டன் பேசுற கேட்டோன்னு அந்த சம்பவம் ஞாபகம் எனக்கு. அப்புறம் போகட்டும், எனக்கு நான் நகைச்சுவை உணர்வே எனக்கு கிடையாது. என்னை கூப்பிடுறீங்களேன்னு கேட்டேன் நான். இல்லை வாங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தா எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ சின்ன குழந்தையா இருக்கும் போதே உனக்கு நகைச்சுவை அதிகம் தான், நகைச்சுவை என்ன பிடிக்கும்னு. நான் கூட குழந்தையா இருக்கும்போது எப்படி பிடிக்கும்னா, குழந்தைக்கு ஆசையா நகை போடலாமேன்னு சங்கிலி போட்டா அது எப்போது வாயில சப்பிட்டே இருப்பேன். உனக்கு நகைச்சுவை ரொம்ப பிடிக்கும் உனக்கு. அது ஞாபகம் வந்தது. அதனால தான் நான் தைரியமா பரவாயில்ல அப்படின்னு நான் இங்க ஒத்துட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி நகைச்சுவை என்பது ஏதோ பத்திரிகையிலேயோ மற்ற இடத்துலையோ வரதெல்லாம் கேட்டுட்டு திருப்பி சொல்றதில்லை. மனசுல நல்ல நகைச்சுவை இடத்தோட கண்டண்டையும் திறந்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா சம்பவங்கள்லையும் ஏராளமான நகைச்சுவையை நம்ம பார்க்க முடியும். ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, அவன் தொட்டில இருக்கான். அவனை விட்டுட்டு இவர் ஆபீஸுக்கு போகணும். ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாரு ஒய்ஃப்ட எல்லாம். அந்த குழந்தைகிட்ட வராரு, சமத்தா இருக்கியா நீ, நான் ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா?
சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் நான் வந்துடுவேண்ணா. நான் வெளியில போயிட்டேன்னு அழக்கூடாது. அந்த குழந்தை ஒன்றும் அழவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் காணுமே, நீ அழக்கூடாது, தெரியுதா? இவர் சாயந்தரம் நீ வரும்பொழுது உனக்கு சரவண பவன்லேருந்து ரவா தோசை, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து மைசூர் பாகு எல்லாம் உனக்கு. இவனுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் குழந்தைக்கு சொல்றான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்குங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிறான் பாரு. இன்னைக்கு பெருமாளுக்கு புளியோதரை நைவேத்தியம் பெருமாளை கேட்டார். இவனுக்கு அன்னைக்கு பிடிக்கும். 3 நாளா புளியோதரை போட்டாச்சு, இன்னைக்கு மாத்தி போடுவோமான்னு கேட்டார். அது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இப்பெல்லாம் முடிவு பண்ணிட்டார். அதனால தான் அரசாங்கம் ஆலயத்தை எடுத்திருக்கிறதே புளியோதரை தீர்மானம் பண்ணத்தான். வேற ஒன்றும் உபயோகமா அரசாங்கத்துக்கு வருமானத்தை வசூலிக்கிறதுக்காக இல்லை. அது போட்டு அப்படிலாம் பேசினா அப்புறம் சீரியஸ் ஆகிடும். அதனால அந்த வயசுல குழந்தைய பார்த்து இவங்க சொல்றதெல்லாம் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் நடக்கிற சம்பவங்கள்ல பல விஷயங்கள் இருக்கு. இப்ப கூட நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க வந்து டெல்லி கணேஷ்ட பேசும்போது கரிச்சான் குஞ்சுன்னு யாருக்குமே தெரியலப்பா அப்படின்னு பேசும்போது நான் உங்க முகத்தெல்லாம் பார்த்தேன். ஒண்ணுமே புரியல. ஏன்னா உங்களுக்கே கரிச்சான் குஞ்சு யாரும் தெரியல. அதனால இந்த சம்பவத்தோட நான் சொன்னேன், இவங்க யாருக்குமே தெரியலையா, அதனால சீரியஸ் நீ முதல்ல என்ன பண்ண, இவங்களுக்கு கரிச்சாங்குஞ்சுன்னு யாரு அப்படின்னு சொல்லியிருக்கணும். நம்ம இனிவன் ஐயா கும்பகோணத்துல தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. கரிச்சாங்குஞ்சு எவ்வளவு உயர்ந்த நபர் என்பது ரொம்ப பேருக்கு தெரியாது. அதை நான் உணர்ந்த காரணத்தால் அவருக்கான விழாவை, இலக்கிய விழாவை முதலாக ஏற்பாடு செய்ததே இலக்கிய விதிதான் நம்ம இனிவன் ஐயா சொன்னார். அவர் அந்த மன்றத்தில் தான் இலக்கிய வீதியும் அந்த கும்பகோணம் இலக்கிய மன்றமும் இணைந்து நடத்திய விழா. அதில் சிலம்பொலி செல்லப்பனார், வாசவன், நம்ம டெல்லி கணேஷ் அவங்களோடு நம்முடைய பெரியவர் மரியாதைக்குரிய இனியவன் அவங்களும் சேர்ந்து தான் அந்த நிகழ்ச்சி நடத்தினதாக அவர் குறிப்பு கொடுத்தார். அது போட்டோம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த ராமன் வந்து சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சிவதனுசுன்னு ஒன்று உடைச்சு தான் கல்யாணம் பண்ண. உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தானே அதில். அவர் சொன்னோன்னு நான் அந்த சம்பவத்தை சொன்னேன். அதை சொன்ன பிறகுதான் அடுத்த விஷயம் சொன்னா தான் ரொம்ப பேருக்கு புரியுங்கிறத இது சொல்லிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்தார் பழைய காலத்துல எல்லாம். நான்லாம் இன்ஸ்பெக்டர் வரான்னு சொல்லும் பொழுது எங்க ஆசிரியர் என்ன பண்ணுவாரு, உடனே ஒரு ஸ்குவாட் எல்லாம் ஆரம்பிப்பாரு. திடீர்னு அலங்காரம் பண்ணுவாங்க, ஸ்குவாட் லீடர்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் படிச்சுட்டு வரணும், எதுல வேணா கேட்பாருப்பாங்க. அன்னைக்கு ஒழுங்கா ஆசிரியரும் ஒழுங்கா வந்துருவாங்க குறித்த நேரத்துக்கு, நாங்களும் ஒழுங்கா போயிடுவோம். நாங்கள்லாம் என்ன கேட்பாரோன்னு நினைப்போம். இப்ப நான் கேள்விப்பட்டேன் அப்படிலாம் இல்லை போல இருக்கு. இப்பெல்லாம் இன்ஸ்பெக்டர் வர சொன்னா ஸ்கூல் நடத்துறவங்க என்ன கேட்பாரோன்னு அப்படின்னு கவலைப்படுறாங்க. நான் கேள்விப்பட்டேன். இப்ப என்ன அந்த இன்ஸ்பெக்டர் வந்தாரு, பசங்களாம் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கான். எழுந்துரு, சிவதனுஷை யார் உடைச்சா? நான் இல்ல சார். பாவம். இன்னொரு பையன் அழுதே விட்டான். இன்னொரு பையனுக்கு ஆப்பாண்ட்லேயே ஒண்ணு வந்துடுத்து. ஆசிரியர் சொன்னாரு, கோச்சிக்காரிங்க, பையன்லாம் பயந்து இருக்கான், நீங்க போன பிறகு யார் உடைச்சான்னு நான் கண்டுபிடிச்சு விசாரிச்சேன். இன்ஸ்பெக்டருக்கா ரொம்ப பெருக்கோ, இவன் மனுஷன் சிவனியான்னு பாடத்தில் ஏதாவது கேள்வி கேட்க வேண்டாம். அவர் என்ன மாதிரி RSS காரர் போல இருக்காரு, ராமனை பத்தி கேட்டிருக்காரு. தலைமை ஆசிரியர் ரூம்ல வந்து, என்னையா இப்படி பசங்களை இப்படி சொல்றாங்க, உங்க வாத்தியார் இப்படி சொல்றாரு. கோச்சிக்காங்க சார், அது எவ்வளவு அமௌண்ட் ஆகும்னு சொன்னா நான் காம்பன்சேஷன் ஆகிட்டேன் சார். இப்ப நான் இந்த ஜோக்க சிவதனுசு என்பதை ராமன் உடைத்தான் சொல்லாம சொல்லியிருந்தா ரொம்ப பேர் கை தப்பிக்க மாட்டேங்க. புரியுதா? இப்ப அதுக்காக தான் முதல்ல சொன்னேன், ராமன் ஒருத்தன் இருந்தான், அவன் சிவதனுசு உடைச்சு சீதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு டெல்லி கணேஷ்ட சொன்னேன். நீங்க அப்படி சொல்லாம சொல்லிட்டீங்கன்னு. அது போகட்டும், பள்ளிக்கூடம்னு அப்படித்தான் இருக்கும். ஒரு ஆங்கில வகுப்புல வாத்தியார் வரல, சில நேரத்தில் வேற ஒரு ஆசிரியர் அனுப்புவாங்கல்ல. இவர் ஒரு சரித்திர ஆசிரியர், அவ்வளவா ஆங்கிலம் வராது, சும்மா இருக்க வேண்டியதானே. இவர் போய் பாடம் நடத்துறார். When Shivaji entered into the போர்க்களம், உருளுதி கத்தி சுழட்டed it and sword it to the body of the எதிரி. The எதிரி then sword and விழுடு.
அநேகமா தமிழ்நாட்டில் எதிர்கால தமிழ் அப்படித்தான் வரும்னு நினைக்கிறேன். தினமணியில ஜம்பர்ங்கிற வார்த்தைக்கு மத்திய ஞானசுந்தரம் ரொம்ப அழகா எழுந்தார். உண்மையிலே ரொம்ப நல்லா எழுந்தார். வார்த்தையும் நல்ல வார்த்தை. துளை உளி அப்படின்னு இந்த வார்த்தையை படிச்ச உடனே என்ன அறியாம நான் என்ன பண்ணேன், உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படி அப்படி குதிச்சு எழுந்த வந்தேன். எங்க அண்ணன் என்னடா ஜம்பர, பாவி ஜம்பருக்கு தாயா தமிழ் சொன்னான். இவன் ஜம்ப் எப்படின்னா ஏன்டா ஜம்ப் பண்றேன்னு கூட சொல்ல, ஏன்டா ஜம்பர புரியுதா? தமிழே எதிர்கால தமிழே என்னாகுமோ எனக்கு தெரியாது. இந்த பசங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்படி பாய், why are you teaching there? I am not teaching sir, I am soringing, nothing is soringing. இவர் கோவம் வந்துடுது, நம்மளை கிண்டல் பண்றாங்க. Get out! அந்த பையன் எழுந்து வெளியே. அந்த காலம் இப்ப இல்ல, நான் சொல்றது அந்த காலம். இப்பெல்லாம் வாத்தியார் எல்லாம் மாணவன் பயந்து நல்லதுக்க. கொஞ்ச நேரத்தில் கோபம் தணிஞ்சு போச்சு. உள்ள வர சொன்னோம், அவருக்கு தெரியல. வெளியில போய் நின்றுட்டு உள்ள காமிச்சு கெட் அவுட். அப்படிலாம் பள்ளிக்கூடத்து ஆசிரியர் பத்தி யாரும் ஆசிரியர் இல்லைங்கிறதுனால கோச்சிக்க மாட்டாங்கிறதுனால சொல்லலாம் சொல்றாங்க. 1ஆம் தேதி அவருக்கு செக் வந்தது. சும்மா இருக்கலாம் இல்ல, இந்த ஆங்கிலம் தெரியும்னு ரொம்ப பேர் காமிச்சு பெருமைப்படுறவனுக்காக சொல்றேன். நான் ஒழுங்கா தமிழ்ல பேசி தொலைக்கலாம் இல்ல. பேங்க்ல போய் மே என்கேஷ் தி செக் யூ. அந்த அம்மா சொல்றார், சார் இட் இஸ் நாட் செக் யூ, இட் இஸ் செக். சாரி, இட் இஸ் ஸ்லிப் ஆஃப் த டங் யூ. அந்த அம்மா மறுபடியும், சார் இட் இஸ் நாட் டங் யூ, இட் இஸ் டங். இவர் கரெக்ட் பண்ணிட்டார். டோன்ட் ஆர்க். புரியுதா? இவர் திருத்திட்டார் தானே. நம்ம ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் வேலை செய்யற பேங்கில் தான் நடந்தது. டோன்ட் ஆர்க். அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்கள் ஆசிரியர்கள்லாம் இமயமலை எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது சார். பெஞ்ச் மேல ஏறு. பெஞ்ச் மேல என்ன தெரியுமான்னு கேட்கிறான். பள்ளிக்கூடத்தை பத்தி அப்படி நிறைய இருக்கு. அப்பதான் அந்த பியூன் வந்து ஏதோ சர்க்குலர் கொடுக்கற, அந்த காலம் சம்பளத்தை கட்ட சொல்லி. ஒழுங்கா தமிழ்ல இருக்குங்க, தமிழ்ல படிச்சிருக்கலாம் இல்ல. இவருக்கு ஒரு பெரிய நினைப்பு, பாய்ஸ் ஆல் ஷுட் டை தேர் ஃபீஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் 15th. 15ஆம் தேதிக்குள்ள எல்லாரும் சம்பளம் கட்டணும். எப்படி 15ஆம் தேதிக்கு முன் எல்லாரும் சம்பளம் கட்டணும். இதான் எழுதியிருக்கு, தமிழ்ல தான் எழுதியிருக்கு. All should tie their fees in front of 15th. Sir, whether I can tie the fees backside of 15th? Tie not tie, tie at po. இந்த மாதிரிலாம் தமிழ் மாறுமோன்னு ஒரு பயம் எனக்கு இருக்கு. காரணம், நாம பேசுறது எதுவுமே கற்பனையா இல்லைங்க. வீடுகள் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. வங்கியில பேசினாருங்கிறது இல்லை, ஆனா சில இடத்துல வங்கியில பாருங்க. ஒரு வங்கியில ஒரு திருக்குறள் போட்டிருக்கான், எண்ணி துணிய கர்மம், துணிந்தபின் எண்ணுவது என்பது இழுக்கு. கேஷியருக்கு முன்னாடி என்ன பொருத்தமா வள்ளுவர் எதுக்காக எழுதினாரோ வங்கியில் ஒழுங்கா போட்டிருக்காங்கல்ல, எண்ணி துணிய கர்மம், துணிந்தபின் எண்ணுவது என்பது இழுக்கு. பேருந்துல கூட அப்படித்தான் எழுதணும். இடுக்கன் வருங்கால் நல்க. பஸ் நின்று போச்சுன்னு இதனை அடுத்து ஊறுவது அகுதொப்பதில். உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இன்னொன்று வருது பாரு, அது இப்படி இருக்காதுன்னு அர்த்தம். இப்படி வள்ளுவன் அன்னைக்கே நம்ம பேருந்து பிரச்சனை எல்லாம் பார்த்து தெரிஞ்சு அவர் சொல்லியிருக்காருங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டியிருக்கேன். நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். வாழ்க்கையில பல சம்பவங்கள் பார்க்கிறோம் பாருங்க. அப்பதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் வந்த புதுசு 67ல ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க. இனிமேல் எல்லா அதிகாரிகளும் தமிழில் தான் கையெழுத்திட வேண்டும். அதுக்கு முன்னாடியே நான் தமிழ்ல கைது போடுவேன். அது போட்டோம். அதை சொல்றதுக்காக இங்க இல்லை. எங்க அதிகாரி இந்த முன்வரிசையில் அவர் தான் மனுக்கள்லாம் வாங்கணும். சிரஸ்தார்னு பேர் அவருக்கு. நல்ல மனுஷன், வைத்தியராஜன் பேர். அதை பார்த்துட்டு, கணேஷா பாரு, அடிக்கடி சொல்விய தமிழ நீ கைது போடுவில்லை, இப்ப எனக்கே போட சொல்லி வந்துருதுன்னு காலம்பர் சொன்னார். நான் அப்போ உள்ள போய் உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுந்த கணேசனா எனக்கு கூடாது. என்னோட வயசுல பெரியவர், நல்ல மனுஷன். என்ன சார் பிரச்சனை? பாரு, இவனை சமாதானப்படுத்து. எய்தாப்புல யாரோ ஒருத்தன் வந்திருக்கான். என்ன சார் நடந்தது? என்ன விஷயம் நடந்தது?
அவனையே கேளு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, எப்போதுமே அதிகாரிகள் மனு வாங்கின உடனே இனிஷியல் போடுவாங்க பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளமா. இவர் இத்தனை நாளாக கேஎஸ்வின்னு போடுவார். காசாங்குளம் சுப்பிரமணியர் பையன் வைத்தியநாதியர் அன்றைக்கி ஒன்றாவது குழந்தை எழுதுகிற மாதிரி தெளிவாக பெருசாக கா சு வை. அவனு அட பாவி, பகிரங்கமா எழுத்து மூலமா லஞ்சம் கேட்கிறாயான்னு கத்திருக்கான். உடனே கூப்பிடுறா கணேசன், தமிழ்னு சொல்லுவே, நீ பாடுறா, நான் தமிழ்ல கையெழுத்து போட்டு. தம்பி, இவர் ரொம்ப நல்ல மனுஷப்பா, இவர் அப்படிலாம் எழுதி கேட்க மாட்டாரு, புரியுதா அப்படின்னு அவனை சமாதானப்படுத்துக்குள்ள பெரிய பாச்சு. அதனால ரொம்ப தமிழ் பயன்படுத்துறதுல ஆரம்பத்தில் இந்த பிரச்சனையே வந்திருக்கு, இல்லைங்கிறது இல்லை. அப்படி அரசாங்கத்தின் அனுபவங்கள். நான் ஒரு நாள் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு நிலம் அதை சர்வே பண்ணுறதுக்காக போகிறோம். தாசில்தார் வந்திருக்காரு, நல்ல மனுஷன் அவரும். நாங்கள் ஒரு 4-5 பேர் இருக்கோம். கிராமத்து அந்த தலையாரி, அவருக்கு கணக்குப்பிள்ளை, 5-6 பேர். திடீர்னு தாசில்தார் நிலத்தை பற்றி ஒரு சந்தேகம் கேட்குறேன். அவன் என்ன பண்ணுறான், எனக்கு தெரியாது சார், நான் கேட்டு சொல்கிறேன்ட்டு இந்த கிராமத்துலலாம் ஒரு சவுண்டு கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு, அழகா, ஏய் அந்த தாசில்தாரை கூப்பிடுறோய். நானும் பக்கத்தில் இருந்தேன். தாசில்தாரை கூப்பிடுறா, எய்தாப்ப தாசில்தார் இருக்காரு. நான் தான் கேட்டேன், யாரையா தாசில்தார்? இந்த ஊருக்கு இன்னொருத்த இல்லைங்க சார், அவன் எங்கள் ஊர்லேயே ஒருத்தன் சார். உங்கள் ஊர்லேயே ஒருத்தன்னு தாசில்தாங்கிற, அவனை நாங்கள் தாசில்தார் தான் கூப்பிடுவோம் சார். அதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, எங்கள் தாசில்தார் அப்பாவித்தனமா ஏன் அவனை அப்படி கூப்பிடுவீங்க, அவன் லூசு சார். எப்படி இருக்கும் எங்கள் தாசில்தாருக்கு? இதெல்லாம் நான் நேரில் பார்த்த அனுபவங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பார்த்தா வாழ்க்கையில் இதை காட்டில் என்ன இருக்கு, எதுவுமே இயற்கையாகவே எல்லாம் அப்படி நடக்குது. அந்த மாதிரி இல்லாம தமிழ்நாடு நாம் ஒரே தமிழர்களாக எல்லாம் இருந்தாலும் சென்னையில் பேசுகிற தமிழுக்கும், கன்னியாகுமரி தமிழுக்கும், திருநெல்வேலி தமிழுக்கும், கோயம்புத்தூர் தமிழுக்கும், தஞ்சை தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஆரம்ப நாளில் கன்னியாகுமரி ஜில்லாவில் தான் என்னுடைய முதல் பணி. அப்புறம் தான் திருநெல்வேலிக்கு வந்தேன். அப்போது நான் தியாகராஜ உற்சவத்துக்கு நான் சாதாரணமாக போவேன். தியாகராஜ உற்சவத்துக்கு நான் போயிட்டு ஆராதனை நிகழ்ச்சி, பஞ்சரத்தனை கீர்த்தனை, அதெல்லாம் தொலைக்காட்சியில் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் கன்னியாகுமரி வந்தேன். அங்கேருந்து ஒருத்தர் என்கிட்ட வந்து, உங்களை நான் பார்த்தேன், எங்கே சமாதியில் வச்சு பார்த்தேன். அந்த வச்சு பார்த்தேங்கிறது கன்னியாகுமரி ஜில்லா பாஷை. நான் உங்களை கல்யாண மண்டபத்தில் வச்சு பார்த்தேன், உங்களை பொதுக்கூட்டத்தில் வச்சு பார்த்தேன். இந்த பொதுக்கூட்டத்தில்னு சொல்ல மாட்டாங்க, அட பாவி சமாதியில் வச்சு பார்த்தேங்கிறேன். நல்ல வேலை தியாகராயர் சமாதியில் வச்சு பார்த்துருக்காங்க. அப்படி பேச்சு ஒவ்வொரு பாஷையும் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கையில் இன்னும் சில அனுபவங்கள்லாம் கூட இருக்கு பாருங்க. நான் ஒரு நண்பரை பார்க்கறதுக்காக ஒரு குடியிருப்புக்கு போனேன். பல வீடுகள், ரொம்ப நாள் ஆச்சு. அவன் சொன்னான் 5ஆம் நம்பர், முதல் தளத்தில் 5ஆம் நம்பர். என் நண்பன் போனேன், அழுத்தின, சத்தமே இல்லை, பதிலே இல்லை. உள்ள ஆள் இருக்காங்களாலும் தெரியாத மாதிரி போட்டது. எதுக்கும் நம்ம வீடு தானா இதுங்கிறதா தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. பக்கத்து வீட்டில் போய் கதவை தட்டினாங்க. ஒருத்தர் வந்தார். வந்தோன்ன பாஞ்சார் பாருங்க, என்ன வேணும் அன்பா கேட்டேன். இல்லை, என் நண்பன் சுந்தரேசன், அவன் வீடு இதுதான். நான் அடுத்த வீட்டில் எவன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது தான் என் வேலையா அப்படின்னாரு. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து இறங்கி வெளியில வரத்துக்குள்ள சுந்தரேசன் மாட்டேன். நான் உடனே நடந்த அனுபவத்தை சொன்னேன். நீ தப்பா எடுத்துக்காங்க, ரொம்ப சாரிப்பா, ரொம்ப சாரி. இல்லை இல்லை, நீ ஏன் சாரி சொல்ற? அப்புறம் பக்கத்து வீட்டில் போய் நான் பேசாச்சே, என்னை போட்டு கடிச்சு விட்டாருன்னு. ஐயோ, அவர் வீட்டுக்கு என் போனேன். சரி, அவர் என்ன பண்றாரு, வேற்று கிரகத்தில் மனிதன் வசிக்கிறானான்னு ஆராய்ச்சி பண்றாராம். பக்கத்து கிரகத்தில் எவன் இருக்கான்னு தெரியாதவன். இது நடந்த அனுபவங்க, நான் சொல்றது எல்லாம் நான் எதுவுமே கற்பனையா ஜோக் சொல்லலை. நான் இப்படி ஒரு மனுஷன் வேற்று கிரகத்தில் மனுஷனுக்கான ஆராய்ச்சி பண்றான்னு சொன்னா இது எப்படி இருக்கும் பாருங்க. பேருந்துல பயணம் பண்றோம். இந்த கண்டக்டர் என்ன பண்ணுவாரு, இந்த முழங்கால கொஞ்சம் மடிச்சுட்டு தான் எப்போது இருப்பார், கீழே விழாம இருக்கிறதுக்காக. பையன் அப்பாட்ட கேட்குறான், ஏன் இந்த கண்டக்டர் அப்படி நிற்கிறாரு, அப்படி நின்னா தான் பேலன்ஸ் கிடைக்கும். அந்த பையன் புரிஞ்சுட்டான். அவனுக்கு அந்த பையன் மாத்திரம் திரும்பி வந்தான். அது 5 ரூபா டிக்கெட்டு 10 ரூபா கொடுத்துருக்கான்.
இறங்குற நேரம் வந்துட்டு கண்டக்டர் போய் நின்று இப்போ 2 காலையும் மடக்கிட்டு இப்படி நின்னா கண்டக்டர் கேட்டால் ஏன்டா அப்படி நிற்கிறேன், எங்கள் அப்பா சொன்னார் இப்படி நின்னா தான் பேலன்ஸ் வரும்னாரு. பேருந்தில் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது. இப்படி அதுக்காக சொல்றேன். நான் திருநெல்வேலி ஜில்லாவில் சங்கரன் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஊர் பாதை இருக்கு. கோயில்பேட்டிலேருந்து சங்கரன் கோயில் போகிற பாதைங்க யாராவது இருந்தால் தெரியும். நான் ஒரு நாள் போகிறேன். அது ஆச்சரியப்பட்ட 2 விஷயம் இருக்கு. நான் நிற்கிறவங்க எல்லாம் தெற்கு பக்கம் போங்க, தெற்கு பக்கம் போங்க நினைப்பாங்க. ஓடுற பஸ்ஸில் கிழக்கு எது தெற்குதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பான். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை விட ஆச்சரியம் என்னன்னா, ஒரு இடத்துல வண்டி நின்றுது. வானரமெல்லாம் இறங்குங்க, வானரமெல்லாம் இறங்குங்கிறான். இறங்கினாங்க. அந்த ஊருக்கு பேர் வானரமுட்டின்னு பேரு. இது எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் மனசுல சகஜமா சில விஷயங்கள் நடக்குது. இப்படி நான் ரயில்ல பயணம் செய்யும் போது இந்த நான் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதுதான் பொதுவாக நான் பிடிக்கிறது. இப்போ கொஞ்சமாக அது அபாலிஷ் ஆகிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு நண்பன் ஒருத்தன் அந்த வண்டியில் வரான் போல இருக்கு. ஏய், நீ இந்த வண்டியில் வந்திருக்கேன்னு தெரிஞ்ச பார்க்க வந்த அப்படின்னா வாரு உட்காருதான், ஒரு நிமிஷம் இருக்கு அப்படின்னா. எங்கடா போகிற ஒரு நிமிஷம்னா, அஃப்கோர்ஸ் அவசரமாக போயிட்டு டாய்லெட் போயிட்டு வந்தான். ஏண்டா அவசரமாக பார்க்க வந்தபோது திடீர்னு உட்காராம உடனே அங்கே போயிட்டு வந்தேன். சும்மாறா, என் வாழ்க்கையிலேயே முதல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸில் இப்போதான்டா பாஸ் பண்ணியிருக்கேன் யூரின். எப்படி இருக்கு அப்படி உணர்வை பாருங்களேன். அந்த நேரத்தில் கூட எப்படி சொல்கிறான் பாருங்க. அப்படி வாழ்க்கையில் எல்லாருக்கும் அந்த மாதிரி நகைச்சுவை உணர்வுங்கிறது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுதுங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ நாட்டில் எல்லாரும் நல்லவங்க இருக்கான். ஒரு 1ஆம் தேதி இன்னைக்கு பென்ஷன் வாங்கிட்டு ஒரு ஆசிரியர் சம்பளம் வாங்கிட்டு போறாரு. ஊருக்கு வெளியில வீடு, விரிவாக்க பகுதியில் ஜிப்பா போட்டிருக்காரு. அந்த ஜிப்பால கிழிச்சல், கவர்ல முழு சம்பளமும் முழு பென்ஷன் தொகையும் அது தொப்புன்னு கீழே விழுந்துருது. அவருக்கு தெரியாது. அவர் பாட்டம் நடந்து போயிட்டார். பின்னாடி 2 பசங்க வரான், அண்ணனும் தம்பியும். அண்ணன் 10th படிக்கிறான், பையன் தம்பி 7th படிக்கிறான். அவன் பார்த்துட்டான் அந்த கவர் கீழே விழுதுன்னு. ஓடி போய் கவர் எடுத்து திறந்து பார்த்தான், பணம். பசங்க உடனே ஓடி போய் சார் சார் சார். திரும்பி பார்த்தான், சார் உன் கவர் கீழே விழுந்து சார். திக்குங்குது அவருக்கு. ஏன்னா அந்த மாசம் முழுக்க அவருக்கு அதை நம்பித்தான் வாழ்க்கை. கொஞ்ச நேரம் ஒன்றும் தோணலை. அப்புறம் திடீர்னு அதுலேருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து இந்த பையன் 2 பேர் வெறப்பா நிற்கிறான். அண்ணன்காரன்ட்ட கொடுக்குறான், கவர் கொடுத்தவன்ட்ட. அவன் அட்டென்ஷன்ல நின்று, வேண்டாம் சார். ஏன்பா வேண்டாங்கிறேன்? நான் வாங்கிக்க மாட்டேன் சார். அன்பா கொடுக்குறேன், வாங்கிக்கப்பா. நான் ஸ்கவுட் சார், நான் வாங்கிக்க மாட்டேன். இந்த ஆசிரியருக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா இவர் ஸ்கவுட் மாஸ்டர் இருந்திருக்காரு. இந்த பையன் அப்படியே நிற்கிறான். ஏன்பா அப்படியே நிற்கிற? என் தம்பி ஸ்கவுட் இல்லை சார். இந்த ராமநாதபுரம் ஜில்லாலாம் நீங்க பாத்தீங்கன்னா பேசுவாங்க. சில நேரத்தில் கூர்ந்து கவனிச்சா தான் என்ன பேசுறான்னு புரியும். வாங்க வாங்க வாங்க, நீங்களா வரீங்களா போறீங்களா, வந்தா தான் போறீங்களா. கவனிங்க, நாம என்ன நினைச்சுட்டு இருப்போம், சந்தோஷமா வரவேற்கிறான்னு இருப்போம். அசந்தீங்கன்னு அப்படிதான் நினைப்பான். வாங்க வாங்க வாங்க, நீங்களா வரீங்களா போறீங்களா, வந்தா தான் போறீங்களான்னு அப்படியே சொல்லி விட்டுருவாங்க. அப்படி இன்னும் சில பேர் இருக்கான், எனக்கு ஒரு சின்ன பணம் கொடுக்கணுமே, 100 ரூபா கூட. உனக்கு இல்லைங்கம்மா, யாருக்கு நான் இல்லைங்க போறேன். இது எப்படி இருக்கு பாருங்க. கூர்ந்து கவனிச்சா தான் புரியும். அன்பா பேசுற மாதிரி தெரியும். உனக்கு இல்லைங்கம்மா, யாருக்கு நான் இல்லைங்க போறேன். அப்படிலாம் வார்த்தை ஜாலத்துல சில பேர் மனசுல ஒண்ணு வச்சுட்டு அப்படி பேசிடுவாங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேங்க. முதல் தளத்துல கல்யாணம் நடக்குது. நான் உள்ள நுழையும் போது எனக்கு தெரிஞ்சவங்க தான் 2 பேர் நிக்கிறாங்க அந்த கல்யாணம். எப்ப போகும்னே தெரியலையே, முகத்துல ஒரு கவலை, எப்ப போகும்னுமே தெரியலையே அப்படிங்கிறான். எனக்கு கல்யாண வீட்டில் இப்படி சொல்றானேன்னு ஒன்று அவனை கூப்பிட்டு, என்னப்பா பிரச்சனை, என்ன சமாச்சாரம்? ஒன்றும் இல்லை சார், நாங்கள் எங்களுக்கு பொறுப்பு. இல்லை, என்னப்பா பிரச்சனை? இல்லை சார், முகூர்த்தம் தாலி கட்டப்போ நேரம் இந்த கரண்ட்டு எப்போ போகும்னு தெரியும். அட பாவி, கல்யாண வீட்டில் வந்து சரியான வார்த்தை சொல்லன்னு எப்படி ஆறுது பாருங்க. அப்படி ஆயிடும். திருமண வீடு மாத்திரம் இல்லை, மற்ற வீட்லையும் கூட ஒரு அப்பன் தான் 2 பிள்ளையும் புத்தி இல்லாமல் வளர்த்துட்டான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படியே வளர்த்துட்டான். அப்பனுக்கு உடம்பு சரியில்லை.
அவன் ரொம்ப வேண்டிய நண்பன் ஒருத்தன் காலமாயிட்டான். ஐயோ, நண்பன் காலமாயிட்டான், அவனை போய் விசாரிக்க கூட போறதுக்கு எனக்கு இப்ப வசதி இல்லையே, உடம்பும் இல்லையேன்னு. பெரியவன் சொல்றான், நான் வேணா போய் விசாரிக்கட்டுமா? ஆனா எப்படி விசாரிக்கிறதுன்னு தெரியாதேப்பா. ஒன்றும் இல்லப்பா, வரவங்கள்லாம் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு வான். நிஜமாவே அந்த பையன் மோசமான பையன். வெளியில வந்த பிறகு அவர் குடியாரன், அவன் செத்தது நல்லதுதான் அவங்க அப்பனுக்கு. ஐயோ, ஊர்ல இருக்க பொம்பளைங்கெல்லாம் அவனை கண்டு பயப்படும். அப்படிலாம் வெளில வந்த பிறகு பேசிட்டு வரான். ஐயா, நீ கவலைப்படாதீங்க, உங்க பையன் செத்ததுனால உங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஒரு குடியாரன், இந்த ஊர் பொம்பளைங்கள்லாம் இனிமேல் சந்தோஷமா இருப்பான். அவன் எப்படி இருக்கான் அவனுக்கு? இதை பார்த்துட்டு ஒருத்தர் ஓடி வந்து, எட்டா பிள்ளை இப்படி வளர்த்துருக்கேனே, உன் பையன் இப்படி பேசுறான்னு ரொம்ப வருத்தப்பட்டு பையனை திட்டினாரு. தம்பிக்காரன் சொன்னா, நான் போய் அவரை சமாதானப்படுத்திட்டு வரேன்ப்பா, போயிட்டு வாப்பா. ஐயா, எங்க அண்ணனை எங்க அப்பா சரியா வளர்க்கல, அவனுக்கு ஒரு விவரம் தெரியாது, அவன் ஏதோ தப்பா பேசிட்டான் போல இருக்கு, நீ கவலைப்படாதீங்க, உங்க 2வது பிள்ளை சாகும்போது நான் நல்லா வந்து விசாரிக்கிறேன். அதனால கல்யாண வீட்டில் நீ பாருங்களேன், இந்த சில பேர் வீட்டிலலாம் பணத்தை எடுத்துன்னு வரும்போது வாத்தியசேர் அடிப்பான். அதுல ஒரு பாட்டு கட்டாயமா வாசிப்பான். நீ பார்த்தேன், அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவான், இப்படி செத்து போயிட்டான், செலவுலாம் எனக்கு தானே. இந்த பாட்டு எல்லாத்துலையும் பாடுவோம், அந்த மியூசிக்கில் பாடிட்டு அப்படின்னு போட்டோம். நேரம் அதிகமாகி விட்டது என்று புரிகிறது. நமக்கு எல்லாருக்குமே போராத நேரம் தான். அதனால நிலையாமை பற்றி ரொம்ப சுருக்கமா 2 வரியில சொன்னவர் வள்ளுவர் தெரியும். ஆனா அதை விட சிறப்பா சொல்றாள் நம்மகிட்ட இருக்கா. ஆனந்த விடன், குமுதம், இந்த மாதிரி குங்குமல் எல்லாம் இந்த நெட்டில் சுட்டது என்னமோ வரையெல்லாம் போடுறான் பாருங்க. ஒருத்தர் எழுதுறான், காலையில எழுந்த உடனே வாய்க்கு காஃபி. ரொம்ப பேருக்கு அப்படி பழக்கம் இருக்கு. காலையில எழுந்த உடனே வாய்க்கு காஃபி, எழுந்திருக்காவிட்டால் வாய்க்கு பால். என்ன அழகான தத்துவம்! 2 வரியில சொல்ல. என்ன வள்ளுவர்லாம் தோத்து போவார்ல, அது மாதிரி நிலையாமை தத்துவம். அதனால இதுக்கு மேல அதிகமா பேசக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. தமிழை பத்தி நான் பேசினேன். கோயம்புத்தூர்ல எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிற தலைப்பில் என்ன பேச சொன்னாங்க. தமிழ்ல முன்னெழுத்து, ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பேசுங்கள், தமிழ் கையொப்பம் எல்லாம் நிறைய சொன்னேன். நான் எவ்வளவு பாராட்டு தெரியுமா? மேடை விட்டு கீழே இறங்கி வந்த பிறகு என்னை நேரிலும் தொலைபேசியிலும் சந்தித்தவர்கள் எனக்கு வாழ்த்தினார்கள். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலென்ட். அப்படித்தான் இருக்கு. அப்படி அதனால பல விஷயங்கள், இதெல்லாம் நீங்க என்னை விட அதிகமாக பல சம்பவங்கள் சொல்ல இருக்கின்றார்கள். ரொம்ப மகிழ்ச்சி உங்களெல்லாம் பார்க்கறதுல. அரசியல்வாதின்னு நடுநடுவில் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்று புரிஞ்சுங்க, நகைச்சுவை பேச்சாளர்னு உதிர குத்தியாச்சுன்னு இருக்கிற பிரச்சனையில் ஒன்று இருக்குன்னு நான் சொன்னேன். நம்ம அவட்ட சொற்களாங்கிரி அவர் சும்மா தமாஷா பேசுறாருன்னு நினைச்சிருவாங்க. நான் கூட டெல்லி கணேஷ் என்னை பற்றி புகழ்ந்து சொல்லும்போது, அவர் இப்படித்தான் தமாஷா எல்ஜேபி கணேசனை பற்றி பேசுகிறாருன்னு கூட எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படித்தான் எடுத்துக்கணும் நான் கூட நினைக்கிறேன். பொதுவாக அரசியல்வாதிகளை பற்றி ரொம்ப பேருக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு ஆள் செத்து போயிட்டான், ஒரு அரசியல் தலைவர் காலமாயிட்டார். கூட்டம் ஏராளமாக போகுது, தொண்டர்கள் போகிறாங்க. ஒரு பெரிய படம் ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்கு மாலை போட்டு. இந்த வழியில் வரவன் ஒருத்தங்க ரத்த விட்ட சொல்கிறான், முதலா இந்த ஆள் இப்பதான் சட்டத்துக்குள்ள இருக்கான், முதலா சட்டத்துக்கு உட்பட்டு இப்பதான் இருக்கான்னு சொல்றாங்க. அப்படி அது ஒரு கெட்ட வார்த்தையா மாறி போச்சு. அதனால்தான் நான் என்னை எப்போதுமே நான் ஒரு தேசியவாதி, ஆனால் அரசியல் களத்தில் இருக்கிறேன், பணிபுரிகிறேன்னு சொல்வேனா. சமாதானப்படுத்துறேன்னு வருவா, ஏதோ தொண்டு செய்யறான்னு நினைச்சிருக்க கூடாது. தனக்கு லாபம் இல்லைன்னா வரமாட்டான். புருஷனும் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறான். கன்னியாகுமரி ஜில்லாக்காரங்க, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. மனைவி சொல்றான், எங்க அப்பா பேரு சிவம்பிள்ளை, நான் குழந்தைக்கு சிவான்னு பேர் வைப்பேன். கணவன் சொல்றான், எங்க அப்பன் பேரு கிருஷ்ணன் பிள்ளை, நான் குழந்தைக்கு கிருஷ்ணன் தான் பேர் வைப்பேன். இல்ல சிவாங்கனா கிருஷ்ணன். சண்டைன்னா சாதாரணமா பெண்களுக்கு வரக்கூடிய வாழை. பக்கத்து விட்டு இருக்கிற அரசியல்வாதி, என்ன சண்டை?
ஒண்ணு இல்லைங்க இதாசன், அவ்வளவுதானே. இதுக்கு போய் சண்டையா? நான் வழி சொல்லித்தரேன். குழந்தைக்கு சிவராமகிருஷ்ணன் பேரு வை, பிரச்சனை தீர்ந்துட. பரவாயில்ல, நல்ல சஜஷனுங்க, பிரச்சனை தீர்ந்து போச்சு, வச்சிடணும். நாங்க டக்குன்னு யோசனை பண்ணி கேட்டோம் அந்த அம்மா. அது புரியுது, சிவன்கிறது எங்கப்பா, கிருஷ்ணங்கிறது அவங்க அப்பா, அந்த ராமன் எங்க வந்தா, எங்க அப்பா பேரு ராமன். அப்படியெல்லாம் நடக்கும். இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி. நாடு போயிட்டு இருக்கிற நிலைமையில நாம இப்படி சிரிச்சிட்டு தான் நம்ம கவலையெல்லாம் நாம் மறக்கணும். ஆனால் நிரந்தரமாகவே கவலைகள் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்றுதான் ஒரு சபதம் எடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களை போட்டிருக்கிறார்கள். ஆனால் குழந்தை பிறந்த பிறகு சந்தோஷம், பிறக்கிற 10 மாசமும் அவஸ்தை. அதே மாதிரி தான் வளர்ச்சி திட்டமும், அது நிறைவேறுவர்கள் நமக்கு கஷ்டம், நிறைவேறிய பிறகு நமக்கு நன்மை. நான் அரசாங்கத்தை பற்றி தான் நான் சொல்றேன். அது கொஞ்சம் நாமெல்லாம் சகித்து கொண்டால் சரியாக இருக்கும் என்று மாத்திரம் சொல்லி, ஒரு சின்ன தப்பு, சொற்களான் கிரியாக இருந்தாலும் கூட நக்கீரன் மாதிரி குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல என்னவென்றால், என் இனிய நண்பராக இருந்தாலும் அவருக்கும் நம்ம நகைச்சுவையா சொல்ற மாதிரி எங்க குருஜி, குருவுக்கு எப்போதுமே சிஷ்யம் வளர்ச்சியை கண்டா பிடிக்காது பொறாமை அப்படின்னு ஒரு நகைச்சுவையா அவரைத்தான் சொன்னாலும், இலக்கிய வீதி இணைவனை மேடையில வச்சுக்கிட்டு அப்படி சொல்லக்கூடாது. தான் சிஷ்யவளரை பார்த்து சந்தோஷப்படுற ஒரே ஆத்மா இருக்குமானால் அது இலக்கிய வீதி இணைவன் தான் என்பதை மாத்திரம் சொல்லி, அது இவருக்கு பொருந்தாது என்பதை நீங்கள் அவ்விடத்திலே தெளிவுபடுத்தி விடுங்கள் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.